காதலும் சில கேள்விகளும். உறவுக்குள்ளே உற்றுநோக்குதல் கேள்வி 13. என்னுடன் படிக்கும் தோழி என்னை லவ் பண்ணுறாங்க. 16 வரைக்கும் போயிட்டு எனக்கு இப்போ லவ் பண்ண விருப்பம் இல்லை. ஃப்ரெண்டாக இருப்போன்னு சொல்லிட்டேன். அவங்க வெளியில் போகணும், கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அவங்க கூட செக்ஸ்டிங், கிஸ்ஸிங், அவுட்டிங்னு தொடரலாமா, இல்லை அது அவங்கள ஏமாத்துகிற மாதிரி இருக்குமா? பார்த்தீங்களா என்ன மாதிரி கேள்வின்னு? அது என்னங்க அது செக்ஸ்டிங்னு தோணுதா? சரி, இந்த கேள்விக்கு நம்ம ஆசிரியர் என்ன தான் பதில் சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய தோழி உங்களை காதலிப்பதாக சொல்கிறீர்கள். அப்படியெனில் நீங்கள் அவரை நீங்கள் காதலிக்கிறீர்களா இல்லையா? அவரிடம் என்ன சொன்னீர்கள்? காதலிப்பதாகவா அல்லது வெறுமனே செக்ஸ்டிங், ஃப்ளிங் மட்டுமென்றா? ஒன்றும் கமிட் செய்யவில்லை, போகிற போக்கில் பழகினேன் என்று கூறினால் அது தவறு. பெண் உங்களை காதலிப்பதாக நினைத்து உங்களுடன் நெருக்கமாக பழகியிருப்பார். நீங்கள் அவற்றை அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்று ஆகும். இத்தகைய சூழலில் நீங்கள் விளைவுகளை சந்திப்பதுதான் நியாயம். அவரிடம் விருப்பமில்லை என சொல்லிவிட்டேன், இருந்தும் அவர் தொடர்ந்தார் என சொல்வீர்களெனில் அப்பொழுதும் நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். தேவைப்பட்டிருந்தால் ஒதுங்கியிருக்க வேண்டும். விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகும் உறவை தொடர அனுமதித்திருந்தால் அது உங்களின் பக்கம் சேஃப் கேம் ஆடியதாக ஆகும். உங்களிடம் நெருக்கமாகி உங்களின் மனதை மாற்றிவிடலாம் என அவர் நினைத்திருக்கலாம். அது தெரிந்து வாய்ப்பை பயன்படுத்திவிட்டு பின்னர் முன்பு சொன்ன காரணத்தை காட்டி நகர்ந்து விடலாம் என்கிற எண்ணத்தின் விளைவாகவும் அது கருதப்படும். விரும்பினேன், இப்போது மூவானாக விரும்புகிறேன் என்றால் முறையான பிரேக்கப்புக்கு வர முயலுங்கள். அந்த விருப்பம் ஒரு பக்கம் மட்டும் இருக்கையில் சிரமம் அதிகமாகும். காயங்கள் நேரும், ரணம் ஏற்படும், எதிர்கொள்ளுங்கள். இப்போதும் விரும்புகிறேன், ஆனால் இன்னொருவர் மீதும் ஈர்ப்பு ஏற்படுகிறது எனில் நீங்களே உங்களின் வாழ்க்கையை சிக்கலாக்கி கொள்கிறீர்கள் என அர்த்தம். ஃப்ரெண்டாக இருக்க சொல்லிட்டேன், இனி இன்னொருத்தர்கிட்ட பழக போகிறேன் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிக்கலாக்கி கொள்ள 2 பேரின் உதவியை நாடுகிறீர்கள் என அர்த்தம். அடிப்படையில் உறவை பொறுத்தவரை ஒரே வழிதான். என்ன மாதிரியான உறவு என்பதில் எந்தவித ஒளிவு மறைவுமின்றி இரு தரப்பினரிடமும் வரையறுத்து கொள்ள வேண்டும். அது உடைகையில் மறுபக்கத்தின் நியாயத்துக்கு முழுமையாக தலைப்பணிய வேண்டும். உறவை வரையறுக்கவில்லை எனில் விளைவுகளை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை. உண்மையை சொல்லி உறவை முறிக்க வேண்டி அதில் ஏற்படும் துயரங்களை ஏற்று இக்கட்டத்தை கடக்க வேண்டும். வலி ஏற்படும், பரவாயில்லை. முக்கியமான கற்றல் நேரம். எனவே சரண்டர் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.